ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். நம்ம ஒரு சங்கீதத்தை வாசித்தோம். அந்த சங்கீதத்தில் தாவீதை குறித்து எழுதப்பட்டிருந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பகுதி, ஒரு வசனம் அப்படின்னு சொல்லும் பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். அங்கே ஒரு வேலைக்காரன் சவுலினிடத்திலே தாவீதை குறித்து சொல்லுகிறான். அதன் பின் அந்த வசனத்தின் பின் பகுதியை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16, 18ஆம் வசனம் பின் பகுதி. அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். தாவீதை குறித்து சவுலினிடத்திலே சொல்லப்பட்ட காரியம் அது. ஒரு இன்ட்ரடக்ஷன். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்திற்கு போகும் பொழுது யார் இவங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்கள பற்றி நம்ம சில காரியங்களை சொல்லுவோம் இல்லையா? இவங்க இன்னார், சோ அண்ட் சோ, இவங்க இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, இல்லை இவங்க இந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, இல்லை இந்த படிப்பு படிச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி தாவீதை குறித்து சொல்லும் பொழுது அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், சௌந்தரியமுள்ளவன், இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். The Lord is with him. கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். பாருங்க, தாவீதோட வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் பொழுது அவன் சாதாரண ஒரு மேய்ப்பன். அஃப்கோர்ஸ் அவனுடைய குடும்பம் ரொம்ப பேர் புகழ் பெற்ற ஒரு குடும்பம் என்று சொல்லலாம். நீங்கள் தாவீதினுடைய வம்சத்தை வாசிச்சிங்கன்னா ரூத்துலேருந்து நம்ம வாசிக்கணும். ரூத்து, போவாஸ், அங்கே இருந்து தாவீதினுடைய வம்சம். ரூத்து 4ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வம்ச வழி புரிஞ்சிடும். ரூத்து போவாஸிற்கு பிறந்த பேரன்களில் ஈசாய் தாவீதினுடைய தகப்பன் ஒருவன். அதுக்கடுத்து பிறந்தது தாவீது. அப்போ அந்த ஊரில் பெத்லஹேமில் அவர்கள் பல வம்சங்களாக ஒரு பெயர் பெற்ற ஒரு குடும்பமாய் தான் இருந்து வந்தார்கள். ஆனால் தாவீதை குறித்து வேதம் சொல்லும் பொழுதோ 1 சாமுவேலில் நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட, ஈசாயின் குமாரில் ஒருத்தனை நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறேன், போ அப்படிங்கிறார். அங்கே போய் நீங்கள் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 16 நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வாசிச்சிங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 7 குமாரரை ஈசா என்ன செய்கிறான், கடக்க பண்ணுகிறான். அந்த 7 குமாரரையும் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இவங்க இல்லை, இவங்க இல்லை, இவங்க இல்லை, இவங்களாம் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் 1 சாமுவேல் 16, 12 வாசிக்கும் பொழுது தாவீதை என்ன செய்கிறாங்க, அங்கே ஆடுகளின் பின்னாடி இருந்தவனை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை என்ன செஞ்சிட்டாங்க, கூட்டிகிட்டு வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்தவனை ஆண்டவர் உடனே சாமுவேலை பார்த்து சொல்கிறார், இவன்தான், இவனை அபிஷேகம் பண்ண. நீ மனுஷன் பார்க்குற மாதிரி முகத்தை பார்க்குற, நானும் என்ன செய்கிறேன், இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். சின்ன வயசில் சின்ன பிள்ளைங்கள்ட்டெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, உன்னைய தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க, நீ எங்கேருந்தோ வந்துட்ட, குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்பயே என்னையெல்லாம் எல்லோரும் பெரிய அக்கா மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணது உண்டு. உன்னை எங்கேருந்தோ தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தாவீது என்ன பண்ணிட்டாங்க, இவன் கடைசி இவன் எங்கேருந்தோ தூக்கிட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, அவனை கழுவி விட்டுட்டாங்க. போ, நீ போய் ஆடு மேய்ச்சிட்டு, நாங்கள்லாம் எங்கே போகிறோம்,
யுத்தத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 78 71 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கறவலாடுகளின் பின்னாடி அலைஞ்சவனை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? தம்முடைய ஜனத்திற்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆடுகளின் பின்னாடி அலைஞ்சவன் சொல்லி அவனே தன்னை சொல்கிறான். அப்போ எவ்வளவு வருஷம் அவன் இந்த ஆடுகை மேய்க்கிறவனாக இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு நாள் 2 நாள் போனவங்கெல்லாம் நான் ஆடு மேய்ச்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வருஷம் அவன் எழுதின சங்கீதங்களை நீங்கள் படிச்சிங்கனாலே அவ்வளவு ரெஃபரன்ஸ் மெய்ப்பர்களை குறித்து எழுதியிருப்பான். அந்த காட்டில் வனாந்திரத்தில் எழுதின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அனுபவித்த காரியங்களெல்லாம் எழுதியிருப்பான். அப்போ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது? எத்தனையோ வருடங்களாய் அவன் வனாந்திரங்களில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனாய் இருந்தான். அப்போ கறவலாடுகளின் பின்னாடி அலைஞ்ச அவனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொண்டு வந்து ராஜாவாக வைக்கிறார். அப்போ ராஜாவை வைக்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொன்ன காரியம் என்ன? 1 சாமுவேல் 13 14 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட, என் இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷனை நான் என்ன பண்ண போகிறேன்? அபிஷேகம் பண்ண போகிறேன். என் இருதயத்திற்கு ஏற்ற. இந்த வேதாகமத்தில் வேறு யாருக்குமே இந்த ஒரு டைட்டில் கொடுக்கப்படவே இல்லை. என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். அப்போ தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாயிருந்தான். அப்போ கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் ராஜாவாகிறதுக்கு அவனுக்கு எந்த குவாலிஃபிகேஷனுமே கிடையாது. அவன் ஒரு சிம்மாசனத்தில் அமருவதற்கு அவனுடைய குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்தாலும் கூட இவனை கொண்டு போய் ராஜாவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவதற்கு உலக பிரகாரமாக அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவனுக்கு இருந்த ஒரே தகுதி, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா! ஒரே தகுதி அதுதான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இதை நல்ல ஒரு வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீதை பற்றி திரும்ப 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 எல்லா இடங்களும் நீங்கள் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 நாளாகமம் இந்த 3 புக்கும் நிறைய நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த சாப்டர்ஸில் டேவிடை பற்றி தான் எழுதிருக்கு. இந்த 3 புக்குலேயும் வேதாகமத்தில் தாவீதை பற்றி தான் அநேக அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதங்கள் இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் எல்லாவற்றிலும் ஒரே ஒரு காமன் லைன் என்ன இருக்கும்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். The Lord was with David. அப்போ கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் பொழுது என்ன நடக்குது? முதல்ல நம்ம பார்க்கிறபடி கர்த்தர் அவனை ஆடு மேய்ப்பனாக இருந்தவனை நேராக சிங்காசனத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா! நோ ரெக்கமெண்டேஷன், நோ குவாலிஃபிகேஷன், எந்த சிபாரிசும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. இப்போ சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னாலே நமக்கு ஏகப்பட்ட சிபாரிசுகள் தேவையாக இருக்குது, ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் தேவையாக இருக்குது. மெரிட் அப்படிங்கிறது உலகத்தில் குறைந்து கொண்டே இருக்கிற ஒரு காரியமாக மாறிவிட்டது. ரொம்ப மெரிட் அப்படின்னு எடுத்தால் 100க்கு 99 மார்க் எடுத்தால் வேணால் என்ன செய்யலாம்? நேராக எல்லா வேலைக்கும் போயிடலாம். இல்லைன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன், இவங்க ரெக்கமெண்டேஷன், இல்லை பணம், இப்படி சொல்லி பயங்கரமாக நிறைய காரியங்கள் வேலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒன்று மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கணும், உலகத்தில் நம்ம உயர்வை அடைய வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த உயர்வு மனுஷன் பார்வைக்கு அது என்ன, இவங்க தாவீதை பார்த்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அபிஷேகம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு, இவனுக்கு என்ன, இவன் வனாந்திரத்தில் அலைஞ்சிட்ருக்கான், அப்போ உண்மையாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினாரா? ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரிசி தானாக போய் ஈசாயை தெரியும்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணி வச்சுட்டாரா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருப்பான். கண்டிப்பாக யோசிச்சிருப்பான் மக்கள். இத்தனை வருஷம் ஆச்சே தாவீது அபிஷேகம் பண்ணிட்டார்னு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் தாவீது வனாந்திரத்துலேயும் குகையிலையும் கெபிலையும் இருந்தான். ஆனால் அங்கே இருந்த பொழுதிலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை விரட்டி அடித்தாங்க, ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால வேதம் சொல்லுது அவன் புத்திமானாய் நடந்தான். எப்படி இருந்தானா? புத்திமான். 1 சாமுவேல் 18-14 வாசி. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த புத்திமானாய் நடக்கிறதுங்கிறது தானாக வர்ற ஒரு காரியம் கிடையாது, தானாக ஒரு மனுஷனுக்கு வர்ற காரியம் கிடையாது. நிறைய சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 மார்க் எடுக்கிறவங்க கூட புத்திமானாக இருக்க மாட்டாங்க.
ஞானவானாக இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? புக்கை கவர் டு கவர் தலைகீழாக படிச்சிருவாங்க. ஆனால் அவங்கள தனியாக கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி வைங்க, அவங்கள போல பயந்த சுபாவம் யாராலையும் இருக்க முடியாது. ஒரு புக்கை அப்படியே மனப்பாடம் பண்ணி பெரியாட்கள் சொல்கிற மாதிரி மக்கூர் தட்டி என்ன செய்யலாம், கட 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 கடன்னு ஒப்பிச்சிடலாம். ஆனால் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை விவரமாக புத்திமானாக நடக்கிறது என்பது ரொம்ப அரிதான ஒரு காரியம். அப்படிப்பட்டவர்களை நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கு ஆசையாக இருக்கும், எவ்வளவு ஞானம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ புத்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல தான் தாவீதை கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவன் ஆடு மேய்ச்சப்பையும் புத்திமானாக இருந்தான், அவன் வனாந்திரத்துலேயும் கெபிலையும் அலையும் பொழுதும் புத்திமானாக இருந்தான், அவன் ராஜாவாக மாறும் பொழுதும் புத்திமானாக இருந்தான். ஏனென்றால் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நான் சொன்னேன் அவனுக்கு ரெக்கமெண்டேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஒரு சமயத்தில் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லாருமே அவனை விட்டு போயிட்டாங்க. எல்லாரும் அவனை விட்டு போயிட்டாங்க. தாய் தகப்பன் கூட அவன்கிட்ட இல்லை. ஏன்னா சவுல் ராஜா தாய் தகப்பனை கூட கொல்லணும்னு பார்த்தான் தாவீதுக்காக. அப்போ தாவீது என்ன செய்கிறான், இந்த தாய் தகப்பனை கொண்டு போய் இன்னொரு தேசத்து ராஜாட்ட விட்டுட்டு, நான் இப்படி வனாந்திரத்தில் அலைஞ்சிட்ருக்கேன், நான் இப்படி சிறையிருப்பில் இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிற வரைக்கும் என் தாய் தகப்பனை நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு இன்னொரு தேசத்து ராஜா கிட்ட விட்டுட்டு போகிறான். அப்போ தாய் தகப்பனும் இல்லை அங்கே ஹெல்ப்புக்கு. அவனோடு சேர்ந்தவங்க யார், மொண்டி முடவன் அல்லது காது கேட்காதவன், கடன்பட்டவர்கள், இவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, தாவீதோட ஒன்று சேர்றாங்க. அப்போ தாவீது ஒரு அந்த காலத்தில் இந்த ராபின்ஹுட்னு படிப்போம். அந்த ராபின்ஹுட்டோடு சேர்ந்தவங்களாம், அவன் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஸ்டோரி தான் அது. அவன் பணக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பின ஒரு லீடர். அப்போ இந்த ராபின்ஹுட் கூட சேர்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அவன் இந்த ஏழைப்பட்டவன், கஷ்டப்பட்டவன், ராஜா துரத்தி விட்டவன், யாரும் கேட்காதவன், இவெல்லாம் போய் ராபின்ஹுட்டோடு சேர்ந்துக்குவான். அதே போல தான் தாவீதோடு சேர்ந்தவங்களாம் உலகத்தில் ஒருத்தனால தேடப்படாதவன், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களாம் என்ன செஞ்சிருவான், தாவீதோடு செஞ்சுட்டான். ஆனால் இப்படிப்பட்ட தாவீதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ யார் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கேங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதத்தில் அவன் எழுதுகிறான், சங்கீதம் 27:10, என் தாயும் தகப்பன் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும். அதே போல் சங்கீதம் 40 கடைசியில் சொல்லுறான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார்னு சொல்கிறான். He remembers me. யாருமே என் கூட இல்லைனாலும் அவர் என்ன செய்கிறாரு, என்னை ஞாபகம் வச்சு என் கூட இருக்காருன்னு சொல்கிறான். அவனே தன்னுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது அவனுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது தெரியுமா? சங்கீதம் 113 7 8 வாசிங்க. சங்கீதம் 113 7 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து என்ன செய்கிறாராம், தூக்கி விடுகிறார். அப்போ தாவீது தன்னுடைய வாழ்க்கையை எப்படி சொல்கிறான் பாருங்க. அவன் முதல்ல இருந்த கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை என்னது, புழுதியும் குப்பையும். ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின பிற்பாடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்துறார் அப்படின்னா, அவனை உயர்த்தும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இல்லைன்னா அந்த உயர்வு நிலையாக இருக்காது. கர்த்தர் அவனோடு கூட இல்லைன்னா அந்த உயர்வு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்போ தாவீதையும் கர்த்தர் அப்படி தான் உயர்த்தினார். புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து. நிறைய பேர் சாட்சி சொல்கிறதையெல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சாட்சியெல்லாம் ஒரு சமயம் அந்த சேலத்திலேருந்து அந்த பிள்ளைகள் சொன்ன சாட்சி எனக்கு இன்னும் மைண்டில் இருக்கும். அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, பன்னிகள் மேய்க்கிற இடத்துல நாங்கள் ஒரு கூடாரத்தை போட்டு இருந்தோம், ஒரு சின்ன ஒரு குடிசையை போட்டு இருந்தோம். பன்னிலாம் மேய்ப்பாங்க. பன்னி மேய்க்கிறது ஒரு வேளை வளர்க்குறவன்ட்டல்ல, தள்ளி அந்த குப்பை எல்லாம் இருக்கும்ல, அப்போ நிறையா பன்னி அந்த இடத்துல படுத்து கிடக்கும். அந்த இடத்துல இருந்த பிள்ளைகளை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்ததுனால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்போ அதே ஊரில் சொந்த வீடு கட்டி நல்ல ஆசீர்வாதமாக இருக்காங்க. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் புழுதியிலிருந்து தூக்குகிறது, குப்பையிலிருந்து தூக்குகிறது.
நிறைய சமயங்களில் நம்ம அந்த காரியத்தை என்ன செய்கிறோம், மறந்து போகிறோம். கர்த்தர் நம்மை உயர்த்தணும் 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 நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் வாழ்நாளெல்லாம் நம்ம இருந்த நிலையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் ஆராய்ந்து பார்க்கணும் நம்மளை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? நான் செய்கிறதுலலாம் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? தாவீதை போல என்னை ஆசீர்வதிக்கிறாரா? கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் மட்டும்தான் இந்த உயர்வு எனக்கு கிடைக்கும். இல்லைனா இந்த உயர்வு எனக்கு கிடைக்காது, இந்த சிங்காசனம் எனக்கு கிடைக்காது. தாவீதை போல எத்தனையோ வாலிபர்கள் அந்த நாட்களில் அந்த ராஜ்யபாரத்தில் இருந்திருக்கலாம், சவுலின் குடும்பத்தில் இருந்திருக்கலாம், தாவீதோட அண்ணன்மாரே இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றின் மத்தியிலையும் தாவீதை தூக்கி கொண்டு போகிறார், தாவீதை உயர்த்துகிறார், தாவீதை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறான், 2 சாமுவேல் 7 அதிகாரம் 9 18 2 சாமுவேல் 7 9 18 இதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவரீர் எனக்கு செய்த இந்த காரியங்களுக்கெல்லாம் நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்னு சொல்கிறேன். நான் எம்மாத்திரம், நான் ஒன்றுக்குமே உதவாதவன்பா, யாருமே என்னை தேடலை, என் குடும்பத்தார் கூட என்னை மறந்து போயிட்டாங்க. ஆனால் தேவரீர் நீர் என்னோடு கூட இருந்தீர், என்னோடு கூட இருந்தீர்னு சொல்கிறான். அப்போ அந்த ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது நம்ம குப்பையில் கிடந்தாலும் சரி, நம்ம புழுதியில் கிடந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியும். அடுத்ததாக கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் பொழுது நடந்த காரியம் என்ன? அவன் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் அவனை நீங்களாக்கி மீட்டார். சத்துருக்கள் எங்கே பார்த்தாலும் சத்துருக்களை பார்க்குறோமா இல்லையா? எங்கே பார்த்தாலும் சத்துருக்கள், காரணம் இல்லாத சத்துருக்கள். உங்களுக்கெல்லாம் சத்துருக்கள் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு நாள் கூட வாழ்க்கையில் ஒரு சத்துரு கூட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ சம்திங் இஸ் ராங் வித் யூ. ஒன்று அவன் இருக்கிறான் உங்களுக்கு தோணலையாக இருக்கும், இல்லைன்னா என்ன செய்வீங்க, யார் வம்புக்கும் நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அசைவில்லாத ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சிட்ருப்போம், வாழ்ந்துட்டுருப்போம். சத்துருக்கள், காரணமில்லாத சத்துருக்கள் எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம், நிறைந்திருக்கிறது. குடும்பத்துக்குள்ளே சத்துருக்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், எத்தனையோ குடும்பங்களை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு 10 குடும்பம் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அதில் ஒரு குடும்பம் கோர்ட் கேஸ் அப்படின்னு இருக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். சொத்து பிரச்சனை, டைவர்ஸு, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த குடும்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பிரச்சனை வரும்பொழுது ஒன்றாய் வளர்ந்தவர்கள், ஒன்றாய் விளையாடினவர்கள், ஒன்றாய் போஜனம் பண்ணினவர்கள், ஒன்றாய் கணவன் மனைவியாய் வாழ்ந்தவர்கள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்துருவாக மாறுறாங்க. பிள்ளைகளும் தாய் தகப்பன் என்ன செய்கிறாங்க, சத்துருவாக மாறுறாங்க. நிறைய சமயம் நம்ம சர்ச்சு முடியும் பொழுது நான் கவனிச்சிருக்கேன், கீழே போய் பார்த்தா நிறைய பேர் அப்படி தான் போவாங்க. ஐயோ இங்கெல்லாம் நிறைய சத்துருக்களாக இருக்காங்கப்பா, நான் வேகமாக வீட்டுக்கு பறந்தடிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, விட்டா போதும் ஜூட் அப்படின்னு போகிறவங்க இருக்காங்க இல்லையா? சத்துருக்கள் சபையில் இருக்கிறவங்க கிடையாது, சத்துருக்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரம் கிடையாது, உன் வீட்டாரே உன் சத்துருக்கள்னு கூட என்ன செய்யுது வேதம் சொல்லுது. அப்போ சத்துருக்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த சத்துருக்கள் தாவீதோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? ஏகப்பட்ட பேர். எங்கே கோலியாத்தை என்னைக்கு அவன் வீழ்த்தினானோ அன்னையிலேருந்து சத்துருக்கள் அதிகமாயிட்டே இருந்தாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த கோலியாத்தின் சம்பவத்திலேயே ஒரு காரியம் நடக்குது. இவன் சவுல்கிட்ட போய் சொல்கிறான், தாவீது என்ன சொல்கிறான், நான் போய் இந்த கோலியாத்தை வீழ்த்தட்டும், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம்னு சொல்கிறோம். அந்த வைராக்கியத்தில் நிரம்பி போகிறோம். அதுக்கு தாவீது சொன்ன உதாரணம் என்ன, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அப்போ ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, அதையெல்லாம் என் கையிலேயே கிழித்து போட்டுட்டேன். அப்போ கர்த்தர் அந்த சிங்கத்தின் மேலும் கரடியின் மேலும் எனக்கு ஜெயத்தை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக இந்த பெலிஸ்தியன் மீது என்ன செய்வார், ஜெயத்தை கொடுப்பாருன்னு சொன்னேன்.
அப்போ சவுல் சொன்ன ஒரு காரியத்தை பாருங்க. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 37 வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். அப்போ அங்கேயே இனிமேல் சத்துருவாக போகிற சவுலன் வார்த்தையினாலே தாவீதுக்கு அங்கே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது? கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. கர்த்தர் உன்னை, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். 40 நாள் இந்த பெலிஸ்தியன் வரான். சவுல் ஒரு ராஜா, யூத ஜனங்கள் அத்தனை பேர் இருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த ஆயிரக்கணக்கான ஜனத்துக்கு இந்த 40 நாள் இவன் வந்து கத்திட்டு இருக்கிறது செவிடங்காதில் சங்கூதுன மாதிரி இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு சொல்லுங்க, படிச்சிருக்கீங்களா அந்த அதிகாரத்தை? ஒருத்தனுக்குமே ஒரு தைரியம் வரல, ஒருத்தனுக்கும் தைரியம் வரல. ஐயோ கத்துறார், நம்மளை இன்னைக்கு கொலை பண்ண போறாரோ, நாளைக்கு. நாங்கள் வேதம் சொல்லுது சவுலும் அந்த ஜனங்கள் எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பயலுக்கு தோணலாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்னு. எசேக்கியா ராஜாவுக்கு முன்பதாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து நின்னானுங்க. எசேக்கியா ஒன்றுமே செய்யலை, நேராக தேவனுடைய ஆலயத்திற்கு போயிட்டான். ஆனால் இந்த சவுலும் அவன் கூட இருந்த மக்களுக்கும் ஒருத்தனுக்கு கூட தீர்க்கதரிசிட்ட கேட்கணும், சாமுவேலை கூப்பிட்டு அனுப்பணும், கர்த்தரிடத்தில் போய் வேண்டணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு கூட தோணலை. தாவீது எதுக்கு வந்தாங்க? அண்ணமாருக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க வந்தான். என்னத்துக்கு வந்தான்? அண்ணமாருக்கு ஸ்நாக்ஸ், சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். சாப்பாட்டு பையை தூக்கிட்டு வரான். நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது சாப்பாட்டு பை தூக்கிட்டு வருவாங்க இல்லையா? அது மாதிரி என்ன செய்கிறான்? சாப்பாட்டு பை தூக்கிட்டு வரான். சாப்பாட்டு பை தூக்கிட்டு வந்தவனுக்கு இந்த பெலிஸ்தியனை பார்த்த உடனே வைராக்கியம் கிளம்பினது. என்ன வைராக்கியம்? அவனுக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் முறியடிக்க போறான்ற காரியம் இல்லை, வேதனை இல்லை. என் தேவனை எப்படி இவன் நிந்திக்கலாம்? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்னு சொன்னான். அந்த வைராக்கியத்தில் அவன் சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த பெலிஸ்தனுக்கு விரோதமாக போகிறான். அப்போ கோலியாத்து சொல்கிறான், நீ என்ன எனக்கு விரோதமாக வர்றதுக்கு நான் என்ன செத்த நாயா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ யார் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவன் அப்படி ஒரு கிண்டலாக பேசுகிறான். ஆனால் அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே பெலிஸ்தியனை அங்கே நிர்மூலமாக்கினான் தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு வெற்றி தாவீதுக்கு வருதுன்னா அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அத்தனை ஜனத்தில் ஒத்தைக்கு ஒத்தையாக கோலியாத்திற்கு விரோதமாக போனான். வேறு ஒருத்தனும் ஒத்தாசைக்கு வரல, ஒருத்தனும் வரல. நிச்சயமாக தாவீது போகும்போது எல்லாரும் அமைதியாக நின்று வேடிக்கை தான் பார்த்துருப்பாங்க. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அதற்கு பிற்பாடு ஒரு காரியம் நடந்துச்சு. எல்லாரும் பாடுனாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு பாடுனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 18 அதிகாரத்தில் 12 வசனம் 15 வசனம், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து 15 வசனம் வாசி. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். யார் யாருக்கு பயப்படுறா? சவுல் சாமுவேலுக்கு பயந்திருந்தான். இது வந்து நீங்கள் நிஜ வாழ்க்கையிலேயே நிறைய நீங்கள் பார்க்கலாம். நிஜ வாழ்க்கையிலேயே என்ன செய்யலாம்? நிறையா பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களை கண்டு எல்லோரும் பயப்படுவாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லோரும் உங்களை கண்டு பயப்படுவாங்க. நீங்கள் இருக்கிற தெருவில் உங்களை கண்டு பயப்படுவாங்க. இல்லை அப்படிலாம் பயப்படலாம் கூடாதுல்ல. எல்லோரும் நம்ம கூட நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் உங்களை பற்றின பயங்கரம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். என்ன இருக்கும்? உங்களை பற்றின பயங்கரம். என்ன பயங்கரம் உண்டா இருக்கும்? ஐயோ இவன் ஆள் பலன் மிக்கவன், பண பலன் மிக்கவன் அப்படின்ற பயங்கரம் இல்லை. இவன் இயேசுவை வணங்குறான், இவனுக்கு நம்ம ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சத்துரு பயப்படுவான். ஹல்லேலூயா. இவன் இயேசுவை வணங்குகிறான், ஆகவே நான் பயப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அவனுக்குள்ளே இருக்கும்.
ஒரு சமயம் ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு நான் என்னுடைய விஷயமா போக வேண்டியது இருந்துச்சு. அப்போ நான் படிக்கிற காலத்தில். அப்போ அந்த கம்பெனியில் ஒரு தேவனுக்கு பயந்து ஒரு மனுஷன் அங்கே வேலை பார்த்து கொண்டு இருந்தார். அவர் ஒரு டைரக்டரில் மேனேஜர் லெவலில் இருந்தார். அப்போ அந்த மேனேஜர் லெவலில் இருக்கிற அவரை நான் பார்க்கல, எனக்கு அவரை முன்பின் தெரியாது. அப்பா காலத்தில் அவர் அப்பாவை தெரியும் அப்படின்னு சொன்னார். நம்மளை தொலைக்காட்சியில் பார்த்துருக்கிறார். அப்போ இந்த மேனேஜர் இல்லாத நேரத்தில் நான் அந்த கம்பெனிக்கு என்னுடைய ப்ராஜெக்ட் விஷயமா நான் போக வேண்டிச்சு. அப்போ போகும் பொழுது எல்லோரும் என்னை பார்த்துட்டு பேசி இந்த எல்லா ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் முடிக்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையே எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த சகோதரனுடைய பேரை சொல்லி, அவர்கிட்ட கேட்டால் தெரியும், அவர்கிட்ட சொன்னால் நடக்கும், அவர்கிட்ட எல்லா காரியங்களும் என்ன செய்யணும், இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அவரை பார்த்ததில்ல. அப்போ நான் நினச்சிட்டேன், சரி இவர் ஒரு பெரிய மனுஷனாக இருப்பார் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் டைரக்டருடைய ரூமுக்கு போனோம். அப்போ அந்த டைரக்டர்கிட்ட பேசும் பொழுது கூட அந்த டைரக்டர் கேட்டார், இந்த மனுஷனுடைய பெயரை சொல்லி, அவரிடத்துல கேட்டுட்டீங்களா, அவருக்கு தெரியுமா, அவர் இந்த காரியத்தை கரெக்டாக செய்வாரே, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ பல இடங்களில், இது மாத்திரம் இல்லை, வெளியில் பேசும் பொழுது, எம்ப்ளாயீஸ்கிட்ட பேசும் பொழுது, நான் 2-3 தடவை அந்த கம்பெனிக்கு போயினேன். அந்த 2-3 தடவையும் அந்த சகோதரன் இல்லை. ஆனால் அந்த இல்லாத நேரத்திலும் கூட மற்றவர்கள் அந்த சகோதரனை பற்றி பேசின வார்த்தை எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. என்ன நினைவு இருக்குது தெரியுமா? எனக்கு அவரை தெரியும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல, அவருக்கு என்னையே தெரியும்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொன்ன காரியம் என்ன, அந்த மனிதர் நல்ல மனிதர், அந்த மனிதருக்கு இது எல்லாம் செய்ய முடியும், அந்த மனிதருக்கு தெரியாமல் இந்த காரியம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, அந்த மனிதரால் மாத்திரம்தான் இது முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிக்கொண்டார்கள். அப்போ நான் யோசித்தேன், அவர் ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன்தான். பல வருஷங்கள் அந்த கம்பெனியில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனார். அப்போ ஒரு நேரம் ஒருவர் சொல்லும் பொழுது சொன்னார், அவர் நல்ல பெயரை அந்த கம்பெனியில் சம்பாதித்து வைத்திருந்தார். எம்ப்ளாயீஸ் மாத்திரம் அல்ல, அவருக்கு மேலே இருந்த டைரக்டர்ஸ் முதற்கொண்டு அவருடைய பெயரை சொன்னால் எல்லாவற்றையும் செய்து விடுவார்கள் என்று சொன்னார். அப்போ எவ்வளவு ஒரு நல்ல பெயரை ஆண்டவர் அந்த மகனுக்கு கொடுத்துருக்காருன்னு பாருங்க. கர்த்தர் அவரோட கூட இருந்ததுனால எல்லாம் கர்த்தரை அறியாத மக்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல பெயரை சம்பாதித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அவரை எப்படியாவது இறக்கணும்னு எத்தனையோ பேர் முயற்சித்தாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. அவர் மேலே கேஸெல்லாம் போட்டாங்க, எதுவுமே நடக்கலை. அப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், அவர் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து ரிட்டையர் ஆனார் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் நீங்கள் நினைப்பீங்க, என்னை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியாது, என்னை பற்றி யாருக்கு என்ன கவலை, என்னை பற்றி என்ன, உங்களுக்கு விரோதமாக எவன் எழும்புனாலும் கர்த்தர் அதை ஒன்றுமில்லாமல் தகுடுபடியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்ன சில நேரங்களில் ஜனங்க அழும் பொழுது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். நான் வீடு கட்டணும்னு நினச்சேன், இந்த என்ஜினியரை நம்பி இத்தனை லட்சம் கொடுத்துட்டேன், எல்லாமே போயிடுச்சு, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு அழுவாங்க. அல்ல, என் பிள்ளைய நம்பி இவ்வளோ கொடுத்துட்டேன், நான் இழந்துட்டேன் அப்படிம்பாங்க. இவனை நம்பி நான் இந்த காரியத்தை செய்தேன், நான் தோற்று போயிட்டேன், என்னை ஏமாத்திட்டான் அப்படிம்பாங்க. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தாலும், நீங்கள் நயவஞ்சகமாய் நடத்தப்பட்டிருந்தாலும், உங்களை கொடூரமாக நடத்தி இருந்தாலும் நீங்கள் மறந்துடுவீங்க. அதெல்லாம் கர்த்தர் அதற்கு கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் கணக்கு கேட்பார். சவுல் தாவீது அப்படி நெருக்குனான், ஆனால் தாவீது சவுலுக்கு விரோதமாக ஒரு சின்ன கையை கூட தூக்கலை. என்ன தூக்கலை? கையை கூட தூக்கலை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் சவுல், தாவீது. ஆனால் நடந்தது என்ன? சவுலுக்கு வந்த காரியம் என்ன? கர்த்தர் சவுலை கணக்கு கேட்டார். கர்த்தர் சவுலை கொன்று போட்டார். அந்த போரில் சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில் இதெல்லாம் ரீசன் சொல்லலாம்.
ஆனால் தாவீது ராஜாவாகும்படி சவுல் மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிகளும் பூமியில் இல்லாதபடி போயிடுச்சு. அவனுடைய சந்ததிகளும் பூமியில் இல்லாதபடி ஆயிடுச்சு. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும் பொழுது நம்ம வேணும்னு கேட்காமலேயே நமக்கு விரோதமான சத்துருக்களை கர்த்தர் அழித்து போடுகிறார். ஹல்லேலூயா. தாவீது சொன்ன ஒரே காரியம் என்ன தெரியுமா? எங்கே போனாலும், போருக்கு போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் என் கூட வாங்க. என்ன சொன்னா? ஆண்டவரே என் கூட வாங்க. நீங்கள் அதனால தான் அந்த சாமுவேல் புஸ்தகம், நாளாகமெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம். சில பேர் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை சில நண்பர்கள் ரொம்ப ஐக்கியமானவங்க இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா அடுத்த ஆள்கிட்ட கேட்காம என்ன செய்ய மாட்டாங்க? செய்யவே மாட்டாங்க. என்ன மச்சான் செய்யலாமா, என்ன தம்பி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதே போல் தான் தாவீது யார்கிட்ட கேட்டான்? ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவரே நான் போட்டா நான் ஜெயிச்சிடுவேனா? நான் இந்த இடத்துக்கு போகலாமா? நான் இந்த இடத்துலேருந்து வரலாமா? இது ஓகேயா? 2 சாமுவேலில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 5:20-25 சத்துருக்கள் விரோதமாக கூடி நிற்கிறாங்க. தாவீது அவர்களுக்கு விரோதமாக போகிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் போகலாமா, ஜெயிக்கலாமா அப்படின்னு. ஆண்டவர் சொல்றார், வெயிட் பண்ணு, நீ சத்தம் கேட்கும், உனக்கு இந்த முச்செடிகளுக்குள்ளே என்ன செய்யும்? சத்தம் கேட்கும். முசுக்கட்டை செடிகளுக்குள்ள சத்தத்தை கேட்கும் பொழுது போ. ஏன்னா அந்த நேரத்தில் நீ போனீன்னா நான் உனக்கு முன்பாக அங்கே கடந்து செல்லுவேன், நான் போவேன். அப்போ நீ சத்துருக்களை முறிந்தோட பண்ணுவாயின்னு சொல்கிறான். அந்த இடத்திற்கு பாகால் பெராசீம்னு பேர் எடுக்கிறான். அந்த இடத்துக்கு ஏன் அப்படி பேரிடுறான்? எனக்கு முன்னாடி முசுக்கட்டை செடிகளின் வழியாக சத்துருக்களை ஜெயிப்பதற்காக, சத்துருக்களை நிர்மூலமாக்குவதற்காக கர்த்தர் எனக்கு முன்பதாக போனார். கர்த்தர் எனக்கு முன்பதாக போனார். அவனுக்கு சத்துரு இப்படி அப்படி எங்கே அப்படிலாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் சத்துரு இருந்தாங்க. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனத்தெலாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எங்கெங்கெல்லாம் காப்பாற்றினார்? போன இடத்திலெல்லாம் காப்பாற்றினார். ஒரு முறை சவுலும் அவனுடைய ஜனங்களும் தாவீதை சூழ இருக்கிறாங்க. தாவீது இடையில மாட்டிக்கிட்டான். அப்போ அந்த நேரத்தில் கூட சவுலுக்கு ஒரு தூது வருது. என்ன தூது வருது? பெலிஸ்தியர் அந்த இடத்துல உமக்கு விரோதமாய் வருகிறார்கள், துரிதமாய் வாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சவுல் என்ன செய்யறான்? தாவீதை துரத்துறதை விட்டுட்டு ஓடிட்டான். இது என்ன தாவீதா தூது அனுப்ப முடியும்? ஆண்டவர் அந்த இடத்துல தாவீதை காப்பாற்றினார். ஏதோமியர், அம்மோனியர், பெலிஸ்தியர் இவர்களெல்லாம் பெரிய பலத்த ஜனங்களாயிருந்தார்கள் அந்த நேரத்தில், அந்த காலத்தில் பலத்த ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனத்திற்கு விரோதமாய் தாவீது ஒத்தையாக ஜெயிக்கிறான். அவன்கிட்ட பெரிய சேனை கிடையாது. அவன் ராஜாவானதற்கு பிற்பாடு தான் அநேக சேனைகளை அவன் உருவாக்கினான். அப்போ இந்த ஒத்தையா இருந்த மனுஷனுக்கு கர்த்தர் பலமாயிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பலமாயிருந்தார். அதனால தான் சங்கீதம் 18 நீங்கள் வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 29ஆம் வசனம், 34ஆம் வசனம் இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், கர்த்தர் என் விரல். சங்கீதம் 144:1 சொல்கிறான், அவர் என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிறார்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? படிப்பிக்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தாவீதை ட்ரெயின் பண்ணியிருக்கார். அவனுடைய சத்துருக்களை ஜெயிச்சு நம்ம எப்படி ஒரு செஸ் விளையாடும் பொழுது, ஒரு கிரிக்கெட் விளையாடும் பொழுது ஒரு கோச் இருந்து டெய்லி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாமுவேல் தாவீதோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்துருவை தோற்கடித்து தாவீதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். ராஜாவாகிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். ராஜாவான பிற்பாடு ட்ரைனிங் கொடுக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 23:4 எழுதுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். வேற எதுவுமே அவன் சொல்லலை. உடனே என்ன சொல்கிறான்?
தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். தாவீது அதை அப்படியே ருசி பார்த்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத ருசி பார்த்தான். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது என்னை உயர்த்துகிறது மாத்திரம் அல்ல, என் சத்துருக்களையும் நீர் தோற்கடிக்கிறீர்னு சொல்லி பாடுங்க. மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, ஆவலதா என்னை பைம்புல் மேல் அவர் மேய்த்தமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்த மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. நல்லா உற்சாகமா பாடுவோமா? ஆடினல் பல்ல திரங்கிடினும் சற்றும் தீங்கும் கண்டஞ்சனே, வானபரன் என்னோடிருப்பார் வளைதடியும் கோலுமை தேற்றும். தேவபிதா எந்த மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி, சுகதைலம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்த மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, ஆவலதா என்னை பைம்புல் மேல் அவர் மேல் தமர் நீ நடத்துகிறார். தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் தாவீதோட சரித்திரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது அவனுடைய சத்துருக்களை குறித்து எழுதும் பொழுது, அன்னைக்கு கூட ஒருத்தங்க கேட்டாங்க, எப்படி தாவீது அப்படி எழுதலாம்? எப்படி எழுதியிருக்கான் தாவீது? அவன் மனைவி விதவையாக போகட்டும், அவன் பிள்ளைகள் பிச்சை எடுக்கட்டும் தெருவில், இப்படிலாம் எழுதியிருக்கானே சத்துருக்களை குறித்து. அப்போ எப்படி அவன் அப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்மாட்ட கேட்டுச்சு. அப்போ தான் எனக்கு அந்த சங்கீதங்களை படிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்றாரு, நீ இதை மாத்திரம் படிக்காத, சாமுவேலை படி, நாளாகமத்தை படி. அவன் அந்த சத்துருக்களினால எவ்வளவு உபத்திரவப்பட்டிருப்பான். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டான். சகலமும் இருந்தவன் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான். துரத்தி அடிக்கிறாங்க. சவுலை பார்த்து சொல்கிறான், ஒரு தெல்லுப்பூச்சியை வேட்டையாடுறது போல நீங்கள் என்னை வேட்டையாடுறீங்களேன்னு சொன்னான். தங்கிறதுக்கு ஒரு வீடு இல்லாமல் போயிடுச்சு. அவனுக்கு இருந்த எல்லாமே அவனை விட்டு பறிக்கப்பட்டு போனது. அவனுடைய சத்துருக்கள் அவனை கொலை செய்ய வேண்டும்னு நித்தமும் தேடினார்கள். இங்கேருந்து இன்னொரு இடத்தன்ட்ட ஓடினான், ஒருத்தன்ட்டு இன்னொருத்தன்ட்ட ஓடினான். ஒரு ராஜாட்ட போய் என்னை எங்கே தன்னை துரத்திடுவாங்களோன்னு பைத்தியக்காரனை போல நடிக்கிறான். அங்கே வேதம் சொல்லுது, தன்னுடைய வாயிலிருந்து எச்சியை வரவழைச்சு பைத்தியக்காரனை போல நடிச்சானான். அப்போ அவனுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும்? அப்போ அப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிற மனுஷன்
நீங்களாவே இருக்கட்டுமே, இல்லை நானாவே இருக்கட்டுமே, என் சத்துருவை ஆசீர்வதி ஆண்டவரே நம்ம ஜெபிப்போமா? அதெல்லாம் சும்மா டயலாக் தான். நம்ம ஏசப்பா மாதிரி யாரும் ஜெபிக்க மாட்டோம். தாவீது அவ்வளவு கஷ்டப்பட்டான், நொறுங்கி போகிறான் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே என்னை எப்படியாவது இந்த சத்துருட்டந்து மீட்டு கொள்ளுங்க. வனாந்தரத்துக்கு போகிறான், அங்கேயும் துரத்துறாங்க. காட்டுக்கு போகிறான், அங்கேயும் துரத்துறாங்க. பெலிஸ்திய ராஜாட்ட போய் அடைக்கலம் கொடுக்குறான், அடைக்கலம் கேட்டு இருக்கிறான். அங்கே இருக்கும்போது பெலிஸ்திய ராஜாவிட்ட எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? இவன் தான் தாவீது, இவன் தான் அடுத்த ராஜா, இவனை துரத்திடு, நம்ம கூட அவன் வர வேணாம், இவன் நம்ம கூட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த தேசத்தான் நான் என்று சொல்லுவதற்கு தாவீதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த குடும்பத்தான் நான் என்று சொல்லுவதற்கு குடும்பம் இல்லை. நான் இன்னாருடைய ஆள் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு கூட நண்பர்களோ உறவினர்களோ யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு இருந்த ஒரே ஆதாரம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நல்ல மண்டையில் ஏற்றிக்கிடுங்க. யாருமே இல்லாத சூழ்நிலையில தான் தாவீதோடு கர்த்தர் இருந்து அவனை மேன்மையாய் உயர்த்தி அவனுடைய எல்லா 2 சாமுவேல் 22:1 சொல்லுகிறான், அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி விட்ட பொழுது தாவீது பாடின பாட்டு. எவ்வளோ ஆண்டவர் நேசிச்சார் தெரியுமா தாவீத? எவ்வளோ நேசிச்சார்? தாவீதோட சொந்த பையனையே கொண்டு போட்டார். தாவீது பாவம் செய்தான். ஆனால் தாவீது பாவம் செய்த பிற்பாடு அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்புறான். அந்த அப்சலோமையே ஆண்டவர் உயிரோட வைக்கல. என் தாசனாகிய தாவீது, தாவீது தான் அவருக்கு முக்கியம். ஏன்னா அவர் தாவீதோடு கூட இருந்தார். அவர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாய் ஒருவனும் அவனுடைய கையை என்ன செய்ய முடியாது? நீட்ட முடியாது. அப்போ இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அவன் என்கிட்ட இருக்கிறான், அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? அதில் இன்னொரு காரியமும் யோசிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவங்களுக்கு விரோதமாக நம்ம எழும்பினோம்னா நம்ம தகுடுபடி ஆயிரும். நம்ம யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? சுக்கு நொறுக்கி போட்டுருவார். சவுளுடைய சந்ததியே இல்லாமக்கிட்டார் ஆண்டவர். மீகால் ஒருத்தி மிஞ்சினா அந்த மீகாலுக்கு வாழ்நாளெல்லாம் குழந்தை இல்லாமக்கிட்டார். ஏன்னா தாவீது சவுல் படுத்தின உபத்திரம், படுத்தின பாடுகள் மனுஷன் மறந்துடுவான். தாவீது மறந்துனான். தாவீது மறந்து சவுளுடைய குமாரர் யாராவது இருக்காங்களா, யோனத்தானுடைய குமாரன் யாராவது இருக்கானான்னு தாவீது என்ன செய்கிறான்? அவனுக்கு இறங்கி அவனுக்கு தன்னுடைய போஜன பந்தியில் இடத்தையெல்லாம் கொடுக்குறான். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடுங்க, கர்த்தர் மறக்கவே மாட்டார். உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் அமைதியாக இருக்க மாட்டார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கடைசியாக தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவனுக்கு ராஜ்யபாரம் கிடச்சிச்சு. அவனுடைய சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? தோற்கடிச்சிட்டார். ஆனால் இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் தாவீதுக்கு வந்துச்சு. வேறு யாருக்குமே கிடைக்காத ஆசீர்வாதம். ரொம்ப ரொம்ப ஒரு யுனிக்கான ஒரு ஆசீர்வாதம். என்ன தெரியுமா? தாவீதின் வம்சத்தில் மேசியா தோன்றினார். ஹல்லேலூயா! தாவீதின் வம்சத்தில் தோன்றினார். நீங்கள் படிச்சீங்க சங்கீதம் 89 அந்த 29ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணுறார். சங்கீதம் 89 பாதி சங்கீதம் அதை தான் குறித்து எழுதப்பட்டிருக்கு. எப்பொழுதும் தாவீது இன்னைக்கு மாத்திரம் இல்லைப்பா, வருஷமா சந்ததியா தாவீதுடைய பெயர் அங்கே எழுதப்படும், தாவீதுடைய பெயர் சொல்லப்படும், தாவீதுடைய பெயர் பேசப்படும். ஒரு தேசமும் ஒரு குடும்பமும் ஒரு இனமும் ஒன்றுமில்லாமல் திரிந்தவனுக்கு இன்றைக்கும் தாவீது ஒரு தேசத்தின் அடையாளமாய் மாறிவிட்டான். எப்படி மாறிட்டான்? ஒரு தேசத்தினுடைய எத்தனை பேர் நியூஸ் பார்க்குறீங்கன்னு தெரில. பார்க்குறீங்களா? நியூஸ்னு ஒன்று டிவியில் காட்டுவாங்க, பார்க்குறீங்களா? யூடியூப்பில் காட்டுவாங்க, பார்க்குறீங்களா? இப்போ நிறைய பேர் அதை பார்க்குறது இல்லை, மற்ற எல்லாமே பார்த்துருவோம் இல்லையா? அதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இஸ்ரேல் தேசத்தில் நடத்துகிற சண்டையை
பார்க்குறீங்கள? அப்போ நீங்கள் இந்த இஸ்ரேல் தேசத்தில் வந்து எல்லா சோல்ஜர்ஸ், கேப்டன், அவன் இவன், இஸ்ரேல் நாட்டு கொடி எல்லாத்துலேயும் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் ஒரு நட்சத்திரம் வரையப்பட்டு இருக்கும். ஒரு நட்சத்திரம் வரைய பார்க்குறீங்களா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? த ஸ்டார் ஆஃப் டேவிட், தாவீதினுடைய நட்சத்திரம். ஒரு அடையாளமே இல்லாதவன், எவனோ ஒருத்தன் எஜமான்ட்டிருந்து ஓடி வந்தவன், ஆடு மேய்ச்சவனை இத்தனாயிரம் வருஷங்கள் கழித்து ஒரு தேசத்தின் அடையாளமாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. ஒரு தேசத்தை அப்படி தான் கூப்பிடுறாங்க, த ஸ்டார் ஆஃப் டேவிட். அந்த தாவீதினுடைய அடையாளம் இஸ்ரேல் தேசம் எங்கும் காணப்படுகிறது. இஸ்ரேல் கொடியில் நீங்கள் பார்க்கலாம் தாவீதினுடைய நட்சத்திரத்தை. எங்கே பார்த்தாலும் தாவீதினுடைய சந்ததி என்று சொல்லுகிறோம். சரி, உலக பிரகாரமாக அந்த சந்ததி அப்படியே பெருக்கி 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 ஆண்டவர் கொண்டு வந்தார். சொன்னார், உன் பிள்ளைங்க எனக்கு விரோதமாக தப்பு பண்ணாலும் நான் அவங்கள திருத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். நீங்கள் அதே காரியத்தை ஏசாயா 37:35 நீங்கள் பார்க்கும் பொழுது, எசேக்கியா ராஜாவின் நாட்களில் எருசலேமிற்கு விரோதமாய் பெரிய கூட்டமே அசீரியா தேசத்து படை வந்து நிற்கிது. சனகரிப் வந்து நிற்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? எசேக்கியாவின் நிமித்தம் நான் அந்த பட்டணத்தை ரட்சிப்பேன்னு சொல்கிறேன். என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த பட்டணத்தை ரட்சிப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. என்னத்தை சொன்னார்? என் தாசனாகிய தாவீது நிமித்தம். நம்ம சொல்கிறோம் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கினுடைய தேவன். தாவீதுக்கு இன்னொரு படி கூட போகுது. என்ன கூட போகுது தெரியுமா? மேசியாவுக்கு பேர் கொடுத்தாங்க, தாவீதின் வேருமாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. என்ன பேர் கொடுத்தாங்க? தாவீதின் வேர். வெளிப்படுத்தல் எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். தாவீதின் திறவுகோலை உடையவர். 5:5 வாசி. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அளவேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர். தாவீதின் வேருமானவர். வெளிப்படுத்தல் 22:16. அதான் ஃபைனல் டச். ஏசப்பா யோவான்ட்ட சொல்லும் பொழுது சொல்லுகிறார் 22:16. சபையின் இவைகளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரவுமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஏசப்பா நான் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லலை, ஈசாக்கின் சந்ததின்னு சொல்லலை, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவரே ஒரு பெருமையாக சொல்லிக்கிறாரு, நான் தாவீதின் சந்ததின்னு. அப்போ அதை விட பெரிய பெருமை வேணுமா? யோசிச்சு பாருங்க. அதுதான் கர்த்தர் தாவீதோட இருந்ததின் விளைவு. அதுதான் இன்றும் தாவீது மேசியா தாவீதின் சந்ததியிலே தோன்றினார் என்று சரித்திரபூர்வமாக மாத்திரம் சொல்லலை, அதற்கு பிற்பாடும் கடைசி காலத்திலையும் நான் வரேன்னு சொல்லும் பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, நான் தாவீதின் வேரும் சந்ததியுமானவர், நான் விடிவெள்ளி நட்சத்திரமானவர், நான் திரும்ப வருவேன் அப்படின்னு யோவான்ட்ட சொல்கிறார். இவ்வளவு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேசியாவை ஒப்பிட்டு பேசும் பொழுது எசேக்கியேல் 37:25 சொல்கிறான், என் தாசனாகிய தாவீது அவர்களை என்றென்றைக்கும் நியாயம் தீர்த்து நடத்துவார்னு சொல்கிறான். அந்த இடத்துல மேசியாவை தாவீதிற்கு ஒப்பிட்டு தீர்க்கதரிசி பேசுகிறான். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் தாவீதுக்கு கிடைச்சது. ஏன் கிடைச்சது? கர்த்தர் அவனோட கூட இருந்ததுனால. அவன் அபிஷேகம் பண்ணப்பட மாத்திரம் செய்யலை, ராஜாவாக மாத்திரம் உட்காரல, சத்துருக்கள் அவனை விட்டு அழிந்து போனார்கள். அது மாத்திரம் அல்ல, என்றென்றும் சதா காலமும் அவனுடைய நாமம் பரலோகத்திலும் உச்சரிக்கப்படுவதாகன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுத்தார். இவ்வளவு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ தெரியும் சங்கீதம் 23:1 அதனால தான் சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் தாழ்ச்சி அடையேன். த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். வேறு என்னுமே எனக்கு தேவையில்லை. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்,
அது மாத்திரம் எனக்கு போதும். இப்படி ஒரு ஆலயத்தில் ஒரு போதகர் சங்கீதம் 23:1 குறித்து பிரசங்கித்தார். பிரசங்கிச்சுட்டு கடைசியாக கேட்டாராம், சரி இப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அதெல்லாம் நடக்கும்னு நம்ம பார்த்தோம். இந்த அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஆலயத்துலேயும் இப்போ உங்களை மாதிரியே எல்லாரும் அமைதியாக இருந்தாங்களாம். எப்படி இருந்தாங்களாம் எல்லாரும்? அதுக்கும் அமைதியாக தான் இருப்பீங்களா? எல்லாரும் அமைதியாக இருந்தாங்களாம். இவரும் கேட்டுகிட்டே இருந்தாராம். கடைசியாக ஒரு சின்ன பிள்ளை சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான்? The Lord is my shepherd and that is all that I need என்று சொல்லிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் உடனே சிரிச்சாங்க. என்ன சிரிச்சாங்க? தப்பாக சொல்கிறா இவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், அது ஒன்றே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பிள்ளை. வசனத்தை தப்பாக சொல்கிறாளோன்னு எல்லாரும் நினச்சி சிரித்தாங்க. ஆனால் அவள் சொன்னது தான் கரெக்ட். அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். தாவீதோட வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருந்தார், அது ஒன்று மாத்திரம் அவனுக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கி நம்ம அப்படி தான் கேட்க போகிறோம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும்னு குறிப்பிட்டு கேட்குறத காட்டிலும், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்க, நீங்கள் என் கூட இருங்க. நான் ஆண்டவருக்கு விரோதமாக தப்பு பண்ணிவிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஆண்டவரை விட்டு தூரம் போனேன்னா கர்த்தர் என் கூட இருக்க மாட்டார். ஆண்டவர் சொற்படி கேட்காம நடந்தால் ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். பொய் பேசிட்டு கொள்ளையடிச்சிட்டு தெரிஞ்சால் ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். மற்றவனை ஒரு இழிவாக நினச்சி கொண்டு இருந்தால் கர்த்தர் இருக்க மாட்டார். தாவீதோட குவாலிட்டிஸை போய் ஸ்டடி பண்ணி பாருங்கள் பைபிளில், எப்படியெல்லாம் அவன் வாழ்ந்தான்னு சொல்லி. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை நீர் மாத்திரம் போதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட போதனை அதுதான். எனக்கு நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவரே, வேறு யாருமே எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்கள் மட்டும் போதும். என்னாலும் நான் உம்மை மாத்திரம்தான் நான் நோக்கணும். நீங்கள் என் கூட இருங்க, என்னோடு இரும், நீங்கள் என் கூட இருங்கப்பா. எனக்கு வேறு எதுவுமே இல்லை, எனக்கு வல்லமை இல்லை, பலன் இல்லை, எனக்கு எந்த விதத்திலும் துணை யாரும் கிடையாது. நீங்கள் மாத்திரம் என் கூட இருங்க. அதை மாத்திரம் நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை தாவீதை போல ஆசீர்வதிப்பார், தாவீதை போல ஆசீர்வதிப்பார். வேற எந்த தகுதி இந்த உலகத்தில் உங்களுக்கு வேணும்? நல்லா யோசிங்க. எனக்கு வேற என்னென்ன தகுதி வேணும்? எனக்கு வேற யாருமே வேண்டாம், கர்த்தர் என்னோடு இருந்தால் போதும். அறிக்கையா சொல்லுவோமா? அறிக்கையா கேட்போமா? ஆண்டவரே என்னோடு இருமப்பா. என்னோடிரும் என்னோடிரும் இன்ப இயேசுவே என்னோடிரும், என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடிரும், என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடிரும், என்னோடிரும் என்னோடிரும், அன்பின் இரட்சகா என்னோடிரும், என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடிரும், என்னில் வல்லமை பலனும் செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களே, இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க கூட இருங்கப்பா, அது மாத்திரம் போதும். பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடிரும். Stand by me.
Loving Savior, stand by me. I have no strength nor power, nothing of my own. Loving Savior, stand by me. Stand by me. Stand by me. Loving Savior, stand by me. I have no strength nor power, nothing of my own. Loving Savior, stand by me. எல்லாரும் சேர்ந்து சத்தமா I சொல்லுவோம். have no என்னோடு strength இரும் மானே. nor power, nothing of my own. Loving Savior, stand by me. கடைசியா ஒரு தடவை தமிழ்ல சொல்ல போறோம். என்னோடு எல்லாரும் இரும். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே என்னோடு இருப்பா. இன்ப இயேசுவே என்னோடு இரும். வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடு இரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடு இரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடு இரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடு இரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமில்லை அப்பா. என் காரியங்களை செய்வதற்கு எனக்கு ஒன்றும் ஞானம் இல்லை. தாவீதை போல நான் புத்திமான் அல்ல, யுத்த வீரன் அல்ல, பராக்கிரமசாலியும் அல்ல. நீர் என்னோடு கூட இருப்பீங்களா ஆண்டவரே? நீர் என்னோடு கூட இருப்பீங்களாப்பா? நான் கடைசி வரைக்கும் இப்படித்தான் நான் இருக்க போறேனா? என்னை உயர்த்த போறீங்களா? என் தேவைகளை சந்திக்க போறீங்களா? கடைசி வரைக்கும் நான் கண்ணீர் வடித்து கொண்டே தான் இருக்க போறேனா? என் குடும்பத்தை நீங்க ரட்சிக்க போறீங்களா? கடைசி வரைக்கும் நான் போராடி கொண்டே தான் இருக்க போறேனா? என்னை நீங்க உயர்த்த மாட்டீங்களா? என் சத்துருக்கள் என்ற இடத்துல இருந்து எனக்கு வெற்றியை கொடுக்க மாட்டீங்களா? உம்முடைய பிள்ளையா என்னை பயன்படுத்த மாட்டீங்களான்னு சொல்லும். ஏசப்பா, இன்றைக்கு நாங்க ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் அப்பா. நீர் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. ஒவ்வொரு படியும், ஒவ்வொரு வழியும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் நீர் எங்களை நடத்துவீராக அப்பா. நீர் நடத்தும் ஆண்டவரே. வியாதியின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் இருந்தாலோ நீர் எங்களோடு கூட இரும் அப்பா. மரண பள்ளத்தாக்கிலே நாங்கள் இருந்தாலும் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. தோல்வி என்னும் பள்ளத்தாக்கிலே நாங்கள் இருந்தாலும் பள்ளத்தாக்கிலே நீர் எங்களோடு கூட இரும். இழப்பென்னும் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இரும். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்ற நேரத்தில் இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. உலகத்துல ஒருவரும் இல்லை, எனக்கென்று துணையாக ஒருவரும் இல்லை. நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்ற கலக்கத்தில் நாங்க இருந்தாலும் ஏசப்பா நீர் எங்களோடு கூட இருமாப்பா. நீர் எங்களோடு கூட இருக்க போறக்காய் உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொரு ஜெபிக்கிற சகோதரனையும் சகோதரியும் நீர் கண்ணோக்கி பார்த்து பிள்ளைகளோடு கூட இருந்து தாவீதை உயர்த்தின தேவன் நீர் இன்றும் அதிகமாய் உயர்த்துவீராகப்பா. நீர் இன்னும் அதிகமாய் உயர்த்தும். அவர்கள் தேவைகளை சந்தித்தருளும். ஒன்றன் பின் ஒன்றாய் ஒவ்வொரு தேவையாய் நீர் சந்தித்தருளும் அப்பா. குடும்பத்தில் சமாதானம், குடும்பத்தில் சந்தோஷத்தை தாரும். என்னென்ன ஜெப விண்ணப்பங்களுக்காக வருஷக்கணக்காக அழுதுட்டு இருக்காங்களோ அந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் பதில் கொடுக்கப்படும்படியாய் நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. நீர் அவர்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணும் அப்பா. தடையாயிருக்கிற மதிர் சுவர்களை நீக்கி காரியங்களை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.
கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,